எங்கள் டீம் எல்லாருக்கும் தெரியும். ஐ லவ் யூ மேடம், ஐ லவ் யூ மேடம். அதான் பேர் வந்து ஐ லவ் யூ தான், ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாற்றி ஐ லவ் யூ. என் தங்கச்சி யூ லவ் மீ, இன்னொரு தங்கச்சி ஸ்வீட் லவ். ஓகே, அப்படி இருக்கட்டும். இங்கிலீஷில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ரேக்ஸ் டு ரிச்சஸ். அப்படி யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேக்ஸ் டு ரிச்சஸ்னால் நம்ம தெரு ஓரமாக குப்பை பொறுக்கிறாங்க இல்லையா, அந்த நிலமையிலேருந்து அரண்மனை மாதிரி வாழ்கிற நிலமை கதையில் கேட்டிருப்போம், அப்படி அது காமிக்காக படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் நான். குப்பை வீடு இல்லை, லெட்டின் பாத்ரூம் இல்லை, கரண்ட்டு இல்லை, ஓலை வீடு, படிப்பு இல்லை. நீங்கள் ஒருவரும் இங்கே இருக்கும்போது எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்த நான், என் குடும்பம் இன்றைக்கி எங்கள் பாட்டி இல்லை, எங்கள் பாட்டி கரண்ட்டு கூட பார்க்காம செத்து போயிட்டாங்கன்னு அந்த ஒரு வருத்தம் தான் சின்னதாக மனசில் இருக்குது. இன்றைக்கி கார் இருக்குது, ஏசி இருக்குது. ஒரு காஃபி கொடுக்க லீலா பேலஸுக்கு போய் 500 கொடுத்து ஒரு காஃபி குடிக்கிறேன். திமிரு. நான் பேச உங்களுக்கு அப்படி கேட்கலாம், பட் அது எல்லாமே உள்ளே இருக்கிற வலியும், அந்த வலி அப்படியே உணர்வாக மாறி என் முன்னாடி யார் வந்து நின்னாலும் என்னால் முடியும்னா உங்களால் முடியும். இங்கே இருக்க ஒரு பெண்ணுக்கும் சொல்கிறேன், ஒரு பெண்ணுக்கும் நானும் சொல்கிறேன், நானும் ஒரு மனைவி 100% என்ன ஆசை இருக்கும், என் கணவன் எனக்கு நல்லா இருக்கணும், என் கணவர் என்னை புரிஞ்சுக்கணும், வீட்டோட நிலைமை நல்லா இருக்கணும். ஒரு பெண்ணுக்கும் ஒரு தாயாக இருந்தால் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஒரு பெண்ணா எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா படிப்பு ஸ்கூல். இன்றைக்கி ஒரு வெள்ளைக்காரன் என்கிட்ட வந்தால் தோற்றுருவான். லண்டன்ந்து வர வெள்ளைக்காரன் சொல்லுவான், யூ லுக் லைக் அ கிராஜுவேட், யூ சவுண்ட் ஸோ ஸ்ட்ராங் வித் யர் இங்கிலீஷ். வெறும் 10வது தான் படிச்சிருக்கேன். நமக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ண தெரியலன்னா ஆசைப்படக்கூட பயப்படும் இல்லையா? ஆசைப்படலாமா? நம்ம ஒரு பயம் வர குற்றம் முடிச்சு இல்லையா? ஒரு பெண், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். கரோனாவுக்கு முன்னாடி 1,15,00,000 கடன். எப்படி அடைப்பேன்? ஒத்தொத்தர் யாராவது சொல்லுங்க. காலிங் பெல் அடித்தா கடங்கார வந்திருக்கான்னு யாரும் நினச்சிங்க? தைரியமாக கை தூக்குங்க. காலிங் பெல் அடித்தா கடங்கார வந்துடுவானோன்னு யாரும் நினச்சிங்க? கை தூக்குங்க, தைரியமாக கை தூக்கலாம். இன்றைக்கி அந்த கடன்கார காலிங் பெல் உள்ள அடிச்சுட்டு ஒரு காஃபி ஒன்று தரியான்னு கேட்குறாங்கன்ற. கடன் அடைக்கணும் மட்டும் நினப்பிருந்தா எப்படி இதெல்லாம் நான் பேசலாம். இதுக்கெல்லாம் முடி எப்படி வரும், ஏன் வரும், எதுக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஒரு கணவனுக்கும் ஒரு கணவர்னா எப்படி இருக்கணும்? குடிக்க நிப்பாட்டுவாரா, காசு சம்பாதிப்பாரா, எல்லாரோட அன்பாக இருப்பாரா, யாராக வந்தால் கதவு மூடிட்டு போய் உக்காந்துருவாரா, எங்கள் அம்மா கிட்ட பேசுவாரா? இப்படியெல்லாம் யார் நினச்சிங்களோ, நீங்கள் நினச்ச மொத்த முழு உருவம் என் கணவர். யார்கிட்ட பேச மாட்டார், மோக்காட்டி போயிடுவார். ஒரு ஆள்கிட்ட போய் நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு அம்மாவாக மாறி எங்கள் ஹஸ்பண்டை கொண்டு வந்து அவர்கிட்ட உட்கார வச்சேன். 10 நிமிஷம், யாருக்காவது தெரியும் என் குடும்பத்தில் 10 நிமிஷம் ஒரு சேரில் உட்கார மாட்டார். போய் சொல்லிவிட்டு ஃபோன் வந்து சேஞ்சு போகிறேன் கணவர். 8 வாரம் 5 மணி நேரம் ஒரே சீட்டில் உட்கார வச்சுருக்கார் குரு. 3வது வாரம் தான் கிளாஸில் வாயை திறந்து கேள்வியே கேட்டார். 2 வாரம் வந்து 3வது வாரம் நான் எல்லா கிளாஸும் வரேன், அவரோட 8 வாரம் நான் வரக்கூடாதுன்னு வீட்டில் பார்க்குறேன் ஆன்லைனில். 3வது வாரம் என் கணவர் வாயை திறந்து பேசுனது, யாருன்னா நமக்கு ஒன்று நல்லது நடந்தால் மற்றவங்களுக்கு காட்டி கொடுப்போமா? இல்லை நம்மளை விடுங்க, வேறக்கு யாருக்காச்சும் ஒரு நல்லது நடந்தால் நம்மளுக்கு அதை காட்டி கொடுப்பாங்களா? உங்கள் குடும்பத்தில் நாங்கள் போய் 1 கிலோ தங்கம் கிடச்சிது, நீ வேணா வான்னு ஒரு ஆள் காட்டுவாங்களா? இங்கே மட்டும்தான் கணவன் மனைவியும் தைரியமாக வரும். ஸோ நான் என்ன பற்றி சொல்லணும்னா, அப்படி காசு பணம் வீடு வாசல் என்ன இல்லையோ இன்றைக்கி எல்லாமே இருக்குது. கரோனாவுக்கு முன்னாடி பயந்து பயந்து செத்த வாழ்க்கை. வாழுமா செத்துருமா? கடன் எப்படி கொடுக்க போகிறோம்? கடன் வாங்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலாமா? கணவருக்கும் அதை பற்றி புரிய மாட்டேங்குது. நம்ம தான்
ஒரு விஷயத்த நல்லா தெரியுதுன்னு சொல்லி செஞ்சு 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 அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டு 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 கரோனாவில் 0 ஆகும்போது என்ன பண்ணுவீங்க? தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு காசு பிஸ்னஸ்ஸு நினைக்கும் போது எவ்வளோ எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்போயே கொஞ்சம் -0 உடம்பு சரியில்லை. டாக்டர்கிட்ட போனால் 5.3 பிளட் இருக்கு, நீ எல்லாம் எப்படி உயிரோடு இருக்கேன்னு கேட்டாங்க. இப்போயாச்சும் கொஞ்சம் பூசினா மாதிரி கொஞ்சம் நிற்கிற கண்ணங்கரே எல்லாம் ஒல்லியாகி போய் ஒன்று நம்மளை தற்கொலை பண்ணி சாகணும், இல்லை நம்ம கஷ்டம் நம்மளை கொன்னுடும். ஒரு நாளைக்கு 11க்கு மேலே இருக்கணும். 3 மாதம் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன் 11.3. எனக்கு நல்ல வஞ்சர மீன் வறுத்து ஒரு தட்டில் அது இந்த சைஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சும்மா என்ன பிடிக்குமோ அப்படி சொன்ன கற்பனையா. நான் சொன்னது வந்து வெள்ளிக்கிழமை, சண்டே, வெள்ளி சனி ஞாயிறு, சண்டே என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கேன். நான் என்ன சொன்ன மீன் சைஸு வறுத்த கலரு 2 மீன் என் தட்டில் உட்காந்துருக்கு. சாப்பிட முடியுமா? கற்பனையில் பண்ணி சந்தோஷப்பட்டதை தட்டில் அதே மீன் உட்காந்துருக்கு. அன்றைக்கே சொல்கிறேன், ஐயோ இது எப்படி வரும், இது எப்படி வரும், இந்தமாரி நான் சொல்லிகிட்டே போனா கரோனா வந்துருச்சு. லேப்டாப் இல்லை, பழைய லேப்டாப் உடைச்சி இப்படி நிற்குது. நம்ப மாட்டீங்க நீங்கள். எனக்கு இப்போ 52, அப்போ 50 வயசு, குழந்த மாதிரி. ஆன்லைனில் கிளாஸ் மாற்றிருக்கோம். இந்த லேப்டாப் தூக்கிட்டு பண்ண கூட தம்முன்னு விழுந்துடும். அடுத்த வாரம் வரும். அந்த டேபிளில் புது லேப்டாப் அன்பிளாக்கிங் சீனை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன். 2 பல்லு வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போனால் மொத்தத்தையும் எடுத்து போட்டால் 1,19,000 ஆனும் சொன்ன டாக்டர். 1,19,000 போனால் போதும், 2 பல்லு இல்லை, அப்படியே இருக்கேன். நம்ப மாட்டீங்க, அந்த 1,19,000 கட்டி மொத்த பல்லு கட்டியிருக்கேன். 2 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு பல்லு 25,000 கட்டியிருக்கேன். கேட்கறதுக்கு அசால்ட்டாக இருக்கலாம், வலி இருக்கலாம், அது தானாக கட்டிக்குது. அது தானாக கட்டிக்குது. அது அந்த நிகழ்ச்சிக்கு வேண்டியதுன்னா வந்துடுச்சு, வந்தே தீரணும். அது வருமா கொஸ்டின் மார்க்கே கிடையாது. என்ன வேணுமோ. இப்போ எங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு போட்டி, உனக்கு என்ன வேணும், வீட்டில் மாற்றி மாற்றி கேட்குறோம், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், ஆரம்பித்தாலும் நீ என்ன கேள்வி கேட்ப தெரியும், உனக்கு என்ன வேணும். ஆனால் நான் எப்பவுமே சொல்லுவேன், சார் இந்த கோர்ஸ் வந்து நிஜமாக சொல்கிறேன், ஐடி செக்டர் கார்ப்பரேட் செக்டர்லாம் கொண்டு போயிடாதீங்க சார் ப்ளீஸ். அந்த ஆடு நீங்கள் பார்த்து வந்த ஆடு அங்கே ஒரே ஒரு பட்டன் மட்டும் மாற்றிருந்தா இந்நேரத்துக்கு இங்கே கார்ப்பரேட்டு ஐடி செக்டர் ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, நான் இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் 2 வார்த்தைங்க நான் வேறு சேர்த்துருந்தேன்னா நம்ம இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். 3 லட்சம் 10 லட்சம் கட்டுறவங்க இங்கே உட்காந்துருப்பாங்க. நாங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்குறோம், இது ரொம்ப கட்ட முடியாதவங்க, வழியில் இருக்காங்க, இந்த காசு கூட முடியுமா முடியாதா, அவங்களுக்கு கொடுங்க. அதுலேருந்து வந்ததான் நாங்கள் முக்கால்வாசி பேருங்க. ஒருத்தரும் பிறந்த கோட்டீஸ்வரம் கிடையாது. ஆனால் இந்த காசும் வருமா வராதான்னு தெரிஞ்சா சிம்பிள், வேணும்னா வரும், வேணுமா வேண்டாம் மட்டும்தான். ஸோ எனக்கு நான் வந்து ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணதில்லை. ஆஃபீஸில் பிஸி ஆகிட்டேன். 1,15 லட்சம் கடனை அடித்து இப்போ 30 லட்சம் கடை வச்சுருக்கேன். 1,15 லட்சம் கடனை லாஸ்ட் 4 வருஷமாக, இந்த 1 வருஷமாக வர காசு உழைக்கிறதுக்கு தெம்பு. ஏங்க உழைக்கிறதுக்கு எந்திரிக்க தெம்பு இல்லைங்க, உழைக்கிறதுக்கு தெம்பு, பேசுறதுக்கு தைரியம், கான்ஃபிடன்ஸ். நம்மளுக்குள்ள இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் இங்கிலீஷ் கான்வென்ட் தான். ஆனால் கான்ஃபிடன்ஸ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தோம், ஃபோக்கஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தோம், ஃபயர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தோம், எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்னு தெரியாமல் இருந்தோம். பெரிய எவ்வளோ பேர் படித்தவங்களும் கூட்டுவாங்க, அசாலை தடுத்துக்கிடுவார். ஆனால் இந்த சின்ன சின்ன வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சனால இன்றைக்கி நான் இப்படி நின்று பேசுகிற அந்த வாய்ப்பும் எனக்கு 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 கிடைக்கிதுன்னா, மானம் ஈனம் சூடு சொர்ண அப்படியே உச்சில் இருப்பல நம்ம, அதெல்லாம் 0 குழந்த மாதிரி ஆயிட்டோம். ஆனால் அந்த பக்கம் பிஸ்னஸில் என்ன பார்த்தீங்கன்னா, ஐயோ பெரிய ஆள் இவங்க, அவ்வளோ பெரிய ஆள், மியூசிக் எஜுகேஷன் கம்பெனியில் இவங்க பெரிய ஆள் அந்த பக்கம். ஆனால் இந்த பக்கம் ஒரு குழந்தை. நாங்கள் உட்காந்துக்க எல்லாரும் ஒரு சிறு பிள்ளை.